அனைவருக்கும் வணக்கம். முதல் உலகப் போர் குறித்த முக்கிய தகவல்கள். முதல் உலகப் போரின் இறுதியில் நிலைகுலைந்து போன 3 பேரரசுகள் ஜெர்மனி, ஆஸ்திரிய ஹங்கேரி மற்றும் உதுமானிய பேரரசு. முதலாளித்துவத்தின் உச்சகட்டமே ஏகாதிபத்தியம் என்று கூறியவர் லெனின். ஜப்பான் சீனாவின் மீது வலுக்கட்டாயமாக ஒரு போரை மேற்கொண்ட ஆண்டு 1894. இப்போரில் சீனாவை சிறிய நாடான ஜப்பான் தோற்கடித்து உலகை வியக்க வைத்தது. தொடர்ந்து ரஷ்யா, ஜெர்மனி, பிரான்ஸ் ஆகிய வல்லரசுகளின் எச்சரிக்கையை மீறி லியோடாங் தீபகற்பத்தை ஆர்த்தர் துறைமுகத்துடன் சேர்த்து இணைத்து கொண்டது. ஜெர்மனியை உலகத்தின் தலைவன் என பிரகடனப்படுத்தியவர் ஜெர்மன் பேரரசான 2ஆம் கெய்சர் வில்லியம். 1913ஆம் ஆண்டு மே திங்களில் கையெழுத்தான லண்டன் உடன்படிக்கையின்படி உருவான புதிய நாடு அல்பேனியா. 1913ஆம் ஆண்டு மே திங்களில் கையெழுத்தான லண்டன் உடன்படிக்கையின்படி உருவான புதிய நாடு அல்பேனியா. 1913 ஆகஸ்ட் திங்களில் கையெழுத்திடப்பட்ட புகாரெஸ்ட் உடன்படிக்கையோடு 2ஆம் பால்கன் போர் முடிவு பெற்றது. பதுங்கு குழிப்போரின் தொடக்கம் மான் போர். மான் போர்ன்றது பதுங்கு குழிப்போர். ரஷ்யாவிற்கு அமைதி தேவைப்பட்டதால் ஜெர்மனியோடு 1918 மார்ச் 3ஆம் நாள் பிரஸ்ட்-லிடோவஸ்க் உடன்படிக்கையில் கையெழுத்திட்டு போரில் இருந்து விலகியது. சென்னை மீது குண்டுகளை வீசிய கப்பல் எம்டன் கப்பல். சென்னை மீது குண்டுகளை வீசிய கப்பல் எம்டன் கப்பல். 1916 வடகடலில் நடைபெற்ற கடற்போர் ஜூட்லாந்து போர். இதில் வெற்றி பெற்றது இங்கிலாந்து. பாரிஸ் அமைதி மாநாடு 1919 ஜனவரி திங்களில் தொடங்கியது. போரை சந்திக்க நேரிடும் என்ற அச்சத்தில் நிர்பந்திக்கப்பட்ட ஜெர்மனிய அரசு 1919 ஜூன் 28ஆம் நாள் அமைதி உடன்படிக்கையில் கையெழுத்திட்டது. வெர்சைல்ஸ் கண்ணாடி மாளிகையில் கையெழுத்திட்டது. ரஷ்யாவுடன் செய்து கொள்ளப்பட்ட பிரஸ்ட்-லிடோவஸ்க் உடன்படிக்கையையும் பல்கேரியாவுடன் மேற்கொண்ட புகாரெஸ்ட் உடன்படிக்கையையும் திரும்ப பெற்றுக்கொள்ள வற்புறுத்தப்பட்ட பேரரசு ஜெர்மனி. துருக்கி மீண்டும் ஒரு நாடாக மறுபிறவி எடுக்க முக்கிய பங்கு வகித்தவர் முஸ்தபா கமால் பாட்ஷா. பிரஸ்ட்-லிடோவஸ்க் உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்ட ஆண்டு 1918. பிரவ்தா என்பது ஒரு ரஷ்ய மொழிச்சொல். அதன் பொருள் உண்மை. இது 1918 முதல் 1991 வரை சோவியத் யூனியனின் கம்யூனிச கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நாளேடாகும். பன்னாட்டு சங்கத்தின் செயலகம் அமைந்துள்ள இடம் ஜெனீவா. அதன் முதல் பொதுச் செயலாளர் பிரிட்டனைச் சேர்ந்த சர் எரிக் ட்ரமாண்ட். 1939 டிசம்பர் திங்கள் பின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சங்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட நாடு ரஷ்யா. 1946 பன்னாட்டு சங்கம் கலைக்கப்பட்டது. நன்றி.